நிஷா, எல்லா பொம்பளையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவங்க யாரு? ஹைருன் நிஷாண்டா நீங்க நினைச்சுக்கூடாது ஹைருன் நிஷான்னு பேர் வச்சிருப்பாங்க, அந்த ஹைருன் நிஷா இல்ல, பெண்கள்லயே சிறந்தவங்க யாரு? அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன மத்தா. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? அடுத்து சொல்றாங்க எல்லா இப்ப இந்த இடத்துல உள்ள பொம்பளை எல்லாம் உட்கார வச்சுட்டு யாருமா நல்லன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. இந்த உலகம் எப்படி நல்ல பொம்பளையை தேர்ந்தெடுக்கும்? எல்லா பொம்பளையும் வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 வடிவான பொம்பளை எடுத்து மிஸ் வேர்ல்டு பாருங்க இவங்க தான் வணங்குச்சா, ஐயோ அழகா நிற்கிறாங்க, இந்த அரைக்குறையை கொடுத்துட்டு வராங்க பாருங்க, இதை விட ஒழுக்கமாக எத்தனையோ புள்ள அழகா இருக்கும். ஏதோ மீடியாவுக்கு வந்து 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளையை காட்டி அழகண்டுவாங்க. இறைவன் முகத்தின் அழகை சொல்ல மாட்டான். இறைவன் வந்து முகத்தின் அழகை பற்றி பேசல, நிஜமான அழகு கல்பு தான். திருமணத்துக்கு முன்னாடி முகத்திட அழகு, திருமணத்துக்கு பிறகு கல்பிட அழகு. உனக்குச்சா குருடா இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள என் மனைவி நல்லோம், அவள் கல்பு மாதிரி ஒரு கல்வி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் ஓடும். திருமணத்துக்கு முன்னாடி கால் ஒரு இஞ்சி கட்டையே சரி வராதுன்னு உனக்குச்சா, கை சரியில்லையே அப்படின்னுவான். திருமணத்துக்கு பிறகு கல்வை தேடுவான், திருமணத்துக்கு முன்னாடி அழகை தேடுவான், இதில் அழகை தேடுவான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க நல்ல புள்ள வேணுமா? நல்ல புள்ளடா யாருன்னு தெரியுமா? எல்லாம் உட்கார வச்சாச்சு. பேச்சுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவ யார்? நாம் என்ன நினைப்போம்? ஹைருன் நிஷா தெரிவு நடக்க போகுது, யார் சிறந்த பொம்பளைன்னு தெரிவு நடக்க போகுது. இந்த தெரிவில் என்ன? இரவெல்லாம் யார் நின்று தொழுதாவோ அவ தான் ஹைருன் நிஷா. சொல்ல காணோம். பகலெல்லாம் யார் நோம்பு பிடிச்சாவோ அவ தான் ஹைருன் நிஷா. சொல்ல காணோம். ஹைருன் நிஷாவை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபி, ஒரு நபி, ஒரு பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுல யார் பெஸ்ட் தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. பெருமாள் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நினைச்சே பார்க்காத ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்குன்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க அவ பார்க்குறீங்க, உங்களை அவ மகிழ் ஊட்டுவான்றாங்க ரசூலுல்லாஹ். இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இன்றைக்கு ஆப்போசிட் தான் நடக்குது. சில பொம்பளைகள் கேட்பாங்க, எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, வந்தால் நிஜமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்கிறாரு, அதே கால் ஒன்று வந்துச்சுன்னு இவங்க பிஸ்னஸ் கால் உண்டு, பட்டப்பட்டேன்னு எழுப்பி போய் நல்லா பேசுகிறாரு, என்னைய கண்டா நெஞ்சு வலி என்றார், முட்டு வலி என்றார், உண்மைக்குமே வலியான்னு கேட்குறாங்க. நிஜமாவே கணவன்மார்கள் வந்து மனைவியை காணப்போல் இப்போ வலி வருது, உண்மையாக வலிக்குது தான், உண்மைதான் அது. ஏண்டா அது பொய் இல்லை, நீங்கள் பொய்யை நினைக்கிறீங்க, உண்மையாக வலி வருது தான், சைக்காலஜியாக வருது அது. புரிஞ்சுச்சா? உடம்புல உண்மையாகவே ஃபிசிக்கலியும் வலிக்கும், இங்கே வயிற்றுக்குள்ளே வலிக்கும். உளவியல் அவனுக்கு ரொம்ப பயம் கூட்டிட்டாலும் அப்படி ஒரு வலி வரும், தலைவலி வரும், பயத்தால் வரும், சிலது உள்ளக்குள்ள ப்ராப்ளமாலையும் வரும். இது வந்து ஏன் வருகுதுண்டா, இன்றைக்கு அம்மாடி என்ன பட்ஜெட்டை விரிக்க போகிறாலோ தெரியாதுன்னு இந்த முட்டில இருந்து எடுக்கும், நெஞ்சு செல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதா. வந்ததுக்கு ரீசன் என்னண்டா, என்ன சொல்ல போகிற ஸ்கூலில் அது கேட்டாங்கன்னு வரா, இன்றைக்கு இவ்வளோதான் வியாபாரம். அதனால நிறைய இதுக்கு சொல்லுவாங்க ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னுவாங்க. அதாவது சைக்காலஜியில் சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல பிடிக்கலண்டா ஒன்று 2 தத்துவத்தை பயன்படுத்துவான். ஒன்று ஃப்ளை, அதாவது அங்கேருந்து ஃபைட் பண்ணுவான், அல்லது பறந்துடுவான். சில வீட்டில் ஆம்பளையில் இருக்கிறதே இல்லை, எங்கேயாவது வெளியே போனா பராசனை எழுப்பி ஓடிடுவான். ஏனண்டா இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை தான். 4 வாட்டி ஏதாவது சொல்லிட்டான்டா, நான் சும்மா நான் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரேன்னுவான். அவன் பேப்பரே படிக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி, இப்போ பேப்பர் படிக்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டாக போச்சு. நிறைய பார்க்குறோம் கொழும்புல. அட எது வாழ்க்கை, எது சந்தோஷம் எங்கே இருக்குதோ, ராத்திரி 11 மணிக்கு கடத்தெருவில் இருந்து படியில் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எது வாழ்க்கை, உலகத்துள்ள ஆக இன்பம், நீ சாப்பிட்ற அதை எல்லாத்தையும் விட உன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை. இது காதலிக்கிற நேரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நிஜ வாழ்க்கையில் உலகத்தில் எதை கொண்டு வந்தாலும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்வு கொண்டு வர்ற இடம் அது. குர்ஆன்ல சொன்ன லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உனக்கு மன அமைதி அங்க இருக்கின்றான்ல. அமெரிக்கர்கள் சுற்றி திரிகிறாங்க, வருஷம் முழுக்க வேலை செஞ்சு போட்டு ஒரு மாதம் இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அந்த மவுண்டனை பார்க்கணுமா, அழகான கடலை பார்க்கணுமா, தன் மனைவிட்ட இருக்கிற அந்த உண்மையான அழகு ஒரு ஆணுக்கு இது எல்லாத்தையும் விட அழகாக வச்சிருக்கிறான்ல. அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு பிரச்சனையோட போற நேரம் தெஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மன அமைதி அங்கே வரும். இன்றைக்குள்ள நிறைய ஆம்பளை சொல்கிறாங்க,
அவ கண்ட மன அமைதி வருவதில்லை, இருக்கிற அமைதி சேர்ந்து பறக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திருமணம் முடிக்க போக்கல, ஒரு மௌலி எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறார், உங்களையும் கட்டிட்டானா மாட்டு வண்டியில், உங்களையும் அதே வண்டியில் கட்டிட்டானான்னு கேட்குறாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு, என்ன இவர் பேசுகிறாரு. ஏனண்டா இன்றைக்கு என்ன நினைக்கிறான்டா, பேச்சுலர் அந்த லைஃப்பை முடித்து மேரி பண்ணுற டைமில் பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று வச்சுக்கிறான். எப்பா கடைசி பார்ட்டிடா, இதான் பேச்சுலர் என்ற லைஃப் போகுது, இதுக்கு பிறகு நீ மேரி பண்ண போற, அதனால் இது ரொம்ப சுகமான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு அங்கால ஒரு சுகத்தை அவர்கள் புரியலை. அதனால தான் உலகத்தில் உள்ள ஆக சிறந்தது ஏர் கண்டிஷன் இல்லை, ராக்கெட் இல்லை, விமானங்கள் இல்லை, நாடு கடந்து நாடு போறது இல்லை. ஒரு அன்பான மனைவி கிடைத்தால் மர்அத்து சாலிஹா, ஒரு ஆண் மகனுக்கு அதை விட சிறப்பு இல்லைன்னு குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் சொல்றேன், ஏன் சொந்த கருத்தை சொல்லல. அல்லாஹ் சொல்றான் வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மான்றான். நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, எங்கேயோ பிறந்திருப்போம் அந்த புள்ள, நீங்க எங்கேயோ இருப்பீங்க, இந்த பிள்ளைக்காக வேண்டி வீட்டில் ஏழை வந்தா 500 ரூபா போடணுமா. இன்னைக்கு தர்மங்க இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கேட்குறாங்க, உங்களுக்காக நிறைய செலவழிக்கப்பட்டிருக்குது, அதனால் இதுக்கு தாங்கன்றாங்க. எண்ணி பார்த்து இது போட்டால் அது வருமே, நைட்டுக்கு சாப்பிடணுமே, இப்படி வருமே கணக்கு போட்டு தான் கொடுப்பீங்க. இந்த கொடுக்க போகல கொஞ்சம் தப்பி தவறி சல்லி வந்தால் கொஞ்சம் குறைச்ச கணக்கு கொடுப்பீங்க. இதே மனைவி வந்து கேட்டுட்டான்னு வைங்க, வீட்டு குடும்பம் கேட்குதுன்னு வைங்க, கணக்கு இல்லாமல் வந்தது அவ்வளோத்தையும் கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு கொடுக்குறீங்க. ஏனண்டா அல்லாஹ் சொல்றான், நீங்க எழுதுனீங்களா இந்த பாசத்தை, நீங்க எழுதுனீங்களா இந்த அன்பை, எப்படிப்பா உன் அக்கத்துக்கலையா பக்கத்துக்கலையா, உங்க உம்மா யார் இவங்க, எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளைக்காக வேண்டி உழைச்சு 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 முழுக்க கட்டுறீங்களே, என்ன உடுக்கணும்னு கேட்குறீங்க, என்ன சாப்பிடணும்னு கேட்குறீங்க, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்குறீங்க. அல்லாஹ் சொல்றான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தை நான் உருவாக்குறேன்டா. அப்போ அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சிருக்கிற நேரம் நாம தான் உடைச்சு போகிறோம். உலகத்தில் பெஸ்ட் எதுன்னு ஒரு ஆம்பளைட்ட கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை, மனைவிட்ட கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கணவன், இதுதான். அப்போ இதை இழந்து திரிகிற ஐரோப்பா எவ்வளோதான் இருந்தாலும், அந்த ஐரோப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா சந்தோஷமாக வாழுதுண்டு, அமெரிக்கா சந்தோஷமாக வாழுதுண்டு? இல்லை அன்பிக்கினியவங்களே, அங்கே திருமணம் முடித்த வாழ்க்கையே பார்க்கலாம் இருக்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் நிஜமாக கேட்டு பாருங்க. அங்கே வீடு நம்ம வீடு மாதிரி கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க. இந்த ஊரில் சில வேளை ஒரு 2 வீட்டில் வாப்பமார்கள் குடிச்சு போட்டு 2 மணிக்கு வரலாம், கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வரலாம், பிள்ளைகள் தூங்கலாம். ஆனால் அமெரிக்காவில் உம்மா வருவாங்க தெரியுமா, கிளப்புக்கு போய் குடிச்சு போட்டு உம்மா வர்றாங்க. குடிக்கிற பொம்பளையில் இங்கே பார்க்குறது ரொம்ப கம்மி முஸ்லீம் சமுதாயத்தில். அமெரிக்காவில் ராத்திரி 2 மணிக்கு கிளப்பில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ, இங்கே உள்ள பிள்ளை அவங்க உம்மா அப்படி பார்த்தாங்கன்னா 60 பிள்ளை செத்து போயிடுவாங்க. அது நிஜமாக அங்கே நடக்குது. அவங்க பாட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு அடித்தா கதவை திறக்கும், அந்த கதவை திறந்து உள்ளங்க வந்துடுவாங்க. அவங்க பிள்ளைகள் ரூமில் பிள்ளைகள் தூக்கும், உம்மா இங்கே தூக்கும், வாப்பாங்கள. அந்த வாழ்க்கையை பார்த்தா வாந்தி எடுத்து செத்து போயிடும். என்ன வாழ்க்கைடா வாழ்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு, அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு இங்கே அவர் கணக்கு பார்க்குற அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு. வல்லாஹி அவர் எனக்கு சொன்னார், அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த பொம்புல 2 இடத்துல வேலை பார்க்குறான், 2 ஹாஸ்பிட்டலில். அவன் மாத சம்பளம் வந்து 4.5 கோடி, 4.5 கோடி சம்பாதிக்கிற ஒரு பொம்புலண்டா. அது அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவர். விளங்குச்சா? இப்படி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா இருக்கும். அவங்க நிஜமாக சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே கொடுத்து பாருங்க, ஒரு அரண்மனையில் தன்னந்தனியை வச்சு பாருங்க, அது வாழ்க்கையே இருக்காது. ஒரு கார்டனில் போகணுமா, கணவன் மனைவி 2 பேரும் விருப்பி அப்படி போனாலும் அது கார்டனாகவே இருக்கு. தனியாக போனால் அதெல்லாம் ஒன்றும் ரசிக்க இயலாது. இறைவன் அப்படி தான் வச்சிருக்கிறான். எது இன்பமோ அதில் ஷைத்தான் கொண்டு வந்து ஒரு துன்பத்தை போட்டுறனால. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, பெண்களை எல்லாம் உட்கார வச்சு கைருன் நிசா, பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா, இசா நவர்த்த இலைகா சர்றத்துக்கு, உங்கள் கணவன் உங்களை பார்த்த உடனே அவரை மகிழ்விக்கலுமா, நீ தான் நல்லவமா, நீ தான் சிறந்த பெண், அதுதான் சிறந்த இசா வைசா அமர்த்தஹா அத்தாத்துக்கு. அவர் உங்களுக்கு ஏவிட்டாருன்னு வைங்க, கட்டுப்பட்டுருவீங்க. கணவர் ஏவிட்டாருன்னா எங்கள் தலைவர் ஏவுறாருன்னு கட்டுப்பட்டுருவீங்க. இப்படின்னா எப்படி இதை வாழ்கிறது? இன்றையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் மாறுங்க. எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்ற நேரம் பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது இருந்தால் அழகாக இருக்கிறது, ஆண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற, பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற. ஹியூமன் சைக்காலஜி.
ஆணுக்கு விருப்பமானது வந்து நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆணுக்கு விருப்பம். ஒரு பெண்ணுடைய அழகை ரசிக்கிறது ஆணுக்கு விருப்பமா? இது நான் பேசுறது வந்து புரியறதுக்கு, தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எது உண்மையோ அதை உடைச்சு பேசினா தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஆணுடைய சைக்காலஜி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெண் அழகா இருக்கிறான்னு வைங்க, அந்த அழகை ரசிக்கிறது ஆண்ட வேலை, ஆணுக்கு விருப்பம். அதனால ரோட்ல போற பொம்பளை எல்லாம் ரசிக்கணும்னு இல்லை, இஸ்லாம் அதுக்கு வரையறை போடுது. ஆண்ட இயல்புலே என்ன வந்திருக்குதுன்னா, அவனுக்கு அந்த ரசனை இருக்குது. பெண்ணுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, ஆம்பளை அப்படி ரசிக்க மாட்டான். ஆம்பளுடைய பலத்தை ரசிப்பான், ஆம்பளுடைய நம்பகத்தன்மையை ரசிப்பான், ஆம்பளுடைய ஹேண்ட்ஸம் பண்ணுவாங்க பர்சனாலிட்டி அதை ரசிப்பான். ஒரு ஆம்பளை வந்து இங்கால 4 காதுலையும் களத்துலையும் சவடியெல்லாம் போட்டு ஒரு நல்ல காப்பெல்லாம் போட்டுட்டு முந்தானியம் போட்டுட்டு வந்து ஒரு ஆம்பளை முன்னாடி நின்றா பொம்பளை ரசிக்க மாட்டான். அவருக்கு அந்த ரசனை வேணாம். அவருக்கு ஒரு ஆம்பளை ஒரு பாடி பில்டர் மாதிரி நின்றான்னு வைங்க, அதை ரசிப்பா. ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக நிற்கிறான்னு வைங்க, ரசிப்பா. குடும்பத்தை கண்ட்ரோல் எடுத்து நடத்தையாளம் பண்ணி வைங்க, ரசிப்பா. இந்த 2 ரசனையும் வேற. ஆம்பளையுடைய ரசனை வேற, பொம்பளை ரசனை வேற. இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு வலிமா போறீங்க, பொம்பளை எதுக்கு போவான்னு தெரியுமா? நல்ல உடுக்க, இல்லாட்டி பெருநாள் வருகுது, பொம்பளை அந்த பெருநாள் எப்படி எடுப்பா? சூப்பராக உடுத்துட்டு போகணும்னு நினைப்பான். ஆம்பளை எப்படி எடுப்பாரு? சூப்பராக சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு நினைப்பாரு. ரெண்டு கன்செப்ட். ஏன் கன்செப்ட்ண்டா, பொம்பளைக்கு இயல்புலே அல்ல என்ன கொடுத்துருக்கிறான், ஆம்பளை வந்து எது லிப்டிக்ஸ் எல்லாம் பூசி காது பூவெல்லாம் போட்டு அப்படின்னா அழகு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே காது ஆம்பளைக்கு இருக்கு, பொம்பளைக்கு இருக்குது. பொம்பளை காது பூ போட பார்ப்பா, 4 இடத்துல முகத்துக்கே நிறைய கிரீம் பூசுவா. ஆம்பளைக்கு மூஞ்ச கழுவிட்டு உடுத்துட்டு போயிடுவான் பரப்பரண்டு. கல்யாண வீட்டில் போயிட்டேன்னு வைங்க, அவனுக்கு எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா? கல்யாண வீட்டில் அவன் கோழி இன்னொருத்தன் சாப்பிட்டா தான் பிரச்சனை வருது. அவன் உடுத்த உடுப்பெல்லாம் இல்லை. பொம்பளைக்கு எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா? அவன் சாப்பிட்ற நோக்கமே இல்லை. என்னோட எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார், என் நண்பன் கூட. அவர் சொல்லுவார், அவர் எம்பசி டிரைவர். இதுக்கு முன்னாடி ஒரு எம்பசியில் டிரைவிங் செஞ்சார். பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க நிறைய சாப்பாடு மீயுமா. ஏன் மீயும்டா, உள்ள பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, பெரிய பெரிய பிரமுகர்கள் வருவாங்க. இந்த லிப்டிக் சலியாம இருக்க வாயை திறந்து உள்ள போடுவாங்களாம். அதனால நிறைய சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க வந்து வாயை திறந்து அதை உள்ள போறதுனால சாப்பாடு சாப்பிடுறதுல நோக்கம், இது அழிஞ்சிட்டுண்டா கேவலமா போயிருமே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைடா, ட்ரெஸ் அப்படி இருக்கணும். நான் சின்னத்தில் கூட பிறகு பிற்காலத்தில் தான் யோசிச்சு பார்க்குறேன். சின்னத்தில் நாங்கள் இந்த கல்யாண வீடுகள்லாம் போகிற நேரம் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், முந்தாணி இப்படி தலையில் போட்டிருப்பாங்க. அப்புறமேல கொஞ்சம் காலம் போக பார்க்குறேன், முந்தாணி கொஞ்சம் களத்தில் இருந்துச்சு. கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் போனால் தலையிலையும் இங்கே இல்லை, முந்தாணி கையில் இப்படி உனக்குச்சா இப்படி போட்டு சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. பிறகுதான் நான் சைக்காலஜி படிக்க போல தெரியுது, அது கையில் முந்தாணி போடுறதுக்கு இல்லை, கை நிறைய மரத்தோணி அது இது எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லா காப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. இவன் கிட்ட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, இதை கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு அர்த்தம். நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோ இதை பாருங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மேட்டர். எனக்கு அன்பு பெரியவங்களே, அதாவது சைக்காலஜி என்னன்னா, அழகா பாருங்க. பெண்ணுக்கு இயல்புலே அழகா ட்ரெஸ் பண்ணணும் என்ற ஆசை இருக்கு. ஆம்பளை எப்போ பெருநாள் வரப்போல ஏன் பட்ஜெட்டை பிடிப்பாங்கண்டா, ஒரு சகோதரர் எனக்கு சொல்றாரு, எங்கள் ஒய்ஃப் எல்லாம் கருப்பு தான் உடுப்பாங்க, மூஞ்சி மறைப்பாங்க. இப்பெல்லாம் கருப்பு, அதாவது மூஞ்சி மறைக்கிறாங்களோ நான் கலரை கொடுக்குறாங்க, தப்பெல்லாம் நான் சொல்லலை, அவர் சொல்றது சொல்கிறேன். அதுக்கே முதல்ல லேசி கருப்புல தானே, இப்போ அந்த மெச்சுக்கு நூல் வேணுமா, அந்த துண்டுக்கு அப்படி வேணுமா, எனக்கு கஷ்டம். அவருக்கு அப்படி பழக்கம் இல்லை. அவர் பேசினார், ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார். பெண்கள் மாதிரி ஆம்பளை உடுப்பு தேட மாட்டாங்க, அந்த நூல்ல இருந்து புடவையில இருந்து மெச் பண்ணி அப்படி தேடணும். ஆம்பளை வந்து கிடைக்கிறத எடுத்துட்டு போயிடுவான். ஆனா ஆம்பளைக்கு எது வேணும், எப்படி சாப்பாடு, நெய் போட்டீங்களா பிரியாணிக்கு, அதான் வேணும். ஒரு பொம்பளைகிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அதாவது 2 சான்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உட்கார வச்சுட்டு, இந்தியாவிலேருந்து வர்றான் ஒரு பெரிய செஃப், அந்த மாதிரி நெய் பிரியாணி போடுறான், பாபிக்கு அப்படி போடுவான். இது தரட்டுமா, இந்த பெரிய ஒரு கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு தரோம், அந்த கார்டை கீத்துனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம். இது தரட்டுமான்னு கேட்டால், ஒரு ஆம்பளை நிச்சயமா ஒரு 95 வீதம்
அதெல்லாம் தேவையில்லப்பா, சாப்பாடு தாண்டுவான். ஒரு பொம்பளை 95% அந்த சாப்பாடு ஒரு புறம் இருக்கட்டும், நாங்கள் போய் என்ன பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு இல்லை பிள்ளைக்கு சரி அழகாக உடுப்பாட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தன்மை தான் பெண்கள்கிட்ட இருக்கு. அழகாக ட்ரெஸ் பண்ணணும். ஆம்பளெட் இருக்குது, நல்லா சாப்பிடணும். ரெண்டு சைக்கிள் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்போ அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் தெரியுமா? ஒரு பொம்பளைட்ட இயல்புலையே கொடுத்துருக்கிறான், அழகா இருங்க. இசா நபர்த்த இலையா சர்றத்துக்கு என்ன அர்த்தம்? நீ அவ பார்த்தா சந்தோஷப்படுத்துவான்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு போக்கில் உங்களுக்காக ரெடியான ஒரு பொம்பளையை நீங்கள் பார்ப்பீங்க. மாப்பிள்ளை வார டைம் எத்தனை மணி? 8 மணி ஆகுது. வளமையாக 7 மணிக்கு வருவாரா? அல்லது நைட்டுக்குரிய உங்களுக்குரிய நேரம் ஒன்றைக்கு அதுக்கென்று நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். உலகத்துள்ள எல்லா மேக்கப்பையும் போட்டு வீட்டுக்குள்ள அப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணணும். இஸ்லாம் தெளிவாக சொல்லி தருது. குர்ஆன் சொல்லுது, வீட்டுக்குள்ள அவுரத்து இருக்குது. புள்ள வர்ற டேட்டில் கதவை தட்டி சலாம் சொல்லணும். கணவன் மனைவி இருக்கிற உங்க புள்ள சலாம் சொல்லி உள்ள வரணும். ஏண்டா அந்த 3 நேரம் சொல்றான்ல, இந்த நேரத்தில் சும்மா புள்ள வர இயலாது. வீட்டுக்குள்ள கண்டிஷன் இருக்குது. இந்த ரூமுக்கு வர நீங்க உடைச்சிட்டு வரக்கூடாதுமா, சலாம் சொல்லி வரணும். அப்படின்னா ஒரு பெரிய பாடம் நினைக்கிறேன். ரஸ்மி மௌலின்னு சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த பகுதியை சொல்றேன். இந்த மாதிரி நிறைய ஒழுக்கம் சொல்லி தருது. ஏண்டா நீங்க அழகாக ட்ரெஸ் பண்ணணும் என்று சொல்லுது இஸ்லாம். எதில் ஆம்பளை சந்தோஷப்படுவான்? ஈசா நதர்த்தைகளை உங்களை பார்க்கிற நேரம், உங்களை கேட்கிற நேரம் என்று வரல, உங்களை பார்க்கிற நேரம் அவனுக்கு அவ்வளவு மறக்கணும். இன்றைக்கு அது ரொம்ப சூப்பராக நடக்குது.